அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, சூப்பரா சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அ நல்லா கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடல போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா வறுபட்டதுமே ஒரு 3 பல்லு பூண்டு 3 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு ஒரு இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிருங்க. அதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிருங்க. அ நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, பச்சை மொளகா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அவ்வளோ பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிருங்க. பச்சை மிளகாவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, சின்ன துண்டு புளி போட்டுக்கங்க. சின்ன துண்டு புளி போட்டுட்டு, அதுவும் நல்லா வதக்கிருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா, கேஸ் வந்துட்டு நீங்க ஆஃப் பண்ணிருங்க. கேஸ் ஆஃப் பண்ணுனதுக்கப்புறமா, கொத்தமல்லி நம்ம ஆஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? நான் வந்து கொஞ்சம் காம்போடவே தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். காம்போட போட்டோம் அப்படின்னாக்க. கொஞ்சம் ஒரு ஒரு குட்டி கட்டில அப்படியே ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஆ இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா, கொத்தமல்லி வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுருங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி ஒரு சின்ன சைஸு தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூட தேங்காய் போட்டு எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு, உப்பு சேர்த்து இத நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சுட்டு ஒரு தாளிப்பு குடுத்துருங்க. தாளிப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம். தேவைன்னா காஞ்ச மிளகா ஒரு சின்ன காஞ்ச மிளகா போட்டு கூட நீங்க தாளிச்சுக்கலாம். கருவேப்பில போட்டு நீங்க தாளிச்சுக்கோங்க. கருவேப்பில நான் எடுத்துட்டு வரேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன் தாளிக்கிறதப்போ. கருவேப்பில போடாம தான் நான் இதில தாளிச்சிருப்பேன். நீங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, கலர் பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி கீரையுடைய கலர் அப்படியே இருக்கும். நல்லா கிரீனிஷாவே இருக்கும். ஆ நம்ம சில டைம் ரொம்ப சூடாலாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா, கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது ஒரு மாரி ஆயிடும் நீங்க இந்த மாரி அரைச்சீங்க அப்படின்னாக்கா, கொத்தமல்லி கீரையுடைய கலர் அப்படியே இருக்கும். அதேமாரி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது நீங்க வந்து டிஃபன் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடா சாதம் வடிச்சிருங்க. சுட சுட சூடா சாதம் உதிரி உதிரியா வடிச்சுட்டு, நல்லா இது ஒரு 2 ஸ்பூன் இந்த கொத்தமல்லி சட்னி போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா, ஆஹா! வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க இது சட்னி. சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். போதும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. இந்த சட்னி மட்டும் இருந்தாலே நல்ல ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டுக்கலாம். ஆ இன்னைக்கு வந்துட்டு கொத்தமல்லி கீரை சட்னி தான் நான் பண்ணேன். பணியாரத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.